ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் டெரஸ் கார்டன். நம்ம மாடி தோட்டத்தில் கம்போஸ்ட் பின் ரெடி ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி இப்போ எவ்வளோ அளவுக்கு ரெடியாக இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெட்டி வேறு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கட் பண்ணி போட்டிருந்தேன். எது இருந்தாலுமே இலை, தழை, கத்தாழை, காய்கறி வேஸ்ட்டு, வெங்காயத்தோல், பூக்கள் எல்லாமே நான் இதில் போட்டுருவேன். மேலே வந்து மண் தூவிடுவேன். நம்ம தோட்டத்து மண்ணே எடுத்து தூவி விட்டுட்டு அப்புறம் மோர் கரைசல், மோர் வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி தெளிப்பேன். அப்புறம் இல்லைன்னா மாவு கழுவின தண்ணி, மாவு கொஞ்சம் புளிச்ச மாவு இருக்குது இல்லைங்களா, இட்லி மாவு, அதையும் வந்து கொஞ்சம் தெளித்து விடுவேன். அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் நமக்கு கம்போஸ்ட் ரெடியாக இருக்குது. குறைஞ்சது ஒரு கம்போஸ்ட் ரெடியாக 40 நாள்லேருந்து 48 நாள் ஆகும் நமக்கு. அதுக்கு குறைவாலாம் ஆகாது, சீக்கிரமே ஆகாது. சீக்கிரம் ஆகணுன்னா நம்ம வந்து காய்கறிகளை நல்லா அரைச்சிட்டு பவுட்ரு பேஸ்ட்டில் கொடுத்தோம்னா சீக்கிரமாக ஆகிடும். இது வந்து வெயிட் பண்ணணும். கம்போஸ்ட் ரெடியாக நம்ம 40 நாளைக்கு வெயிட் பண்ணணும். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வெயிட் பண்ணால் தான் நல்ல அளவுக்கு நமக்கு கம்போஸ்ட் ஆகி தரும். எப்படி இருக்குது பாருங்கள், தோட்டத்து மண்ணோடு சேர்ந்து நல்லா நுண்ணுயிர் பெருக்கத்தோடு கம்போஸ்ட் ரெடியாக இருக்குது. ஏற்கனவே ஒரு ட்ரம்மில் இருந்ததை கொட்டி வச்சுருக்கேன். இந்த ட்ரம்மு போயிடுச்சு. அதில் இந்த அளவுக்கு மண் இருந்தது. இப்போது கம்போஸ்ட் ரெடியானது அதை கொட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மேலெல்லாம் அந்த இலத்தழையெல்லாம் நான் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன், போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் நமக்கு நிறைய கம்போஸ்ட் கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே அல்ல நல்லா உதிரியாக இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. இந்த உரத்தை சல்லடை வச்சு சலித்து எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற அந்த கப்பி எல்லாம், அந்த உரமாகாததெல்லாம் எடுத்து திரும்பவும் நான் கம்போஸ்ட் பின்னில் போட்டு ரீயூஸ் பண்ணிக்குவேன். அடுத்தடுத்து கம்போஸ்ட்டு சீக்கிரமே ரெடி ஆகிடும். இந்த கம்போஸ்ட்டை நம்ம ஒரு கைப்பிடி செடிகளுக்கு கொடுக்கும்போது செமையாக வளரும். இந்த ஆடிப்பட்டத்துக்கு நல்லா செழிப்பாக காய்கறிகள் அறுவடை எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.